friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மிளகு குழம்பு. அதாவது என்னன்னா இது ஃபீவர் இருக்குறப்போ சளி பிடிச்சாலோ வந்து இந்த குழம்பு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது கூட. இது கூட என்னன்னா நம்ம எல்லாமே மருத்துவ குணங்கள் உள்ள அதாவது சீரகம், மிளகு, தனியா அதாவது கறிவேப்பிலை நிறைய ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இந்த மூணும் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகு தான் நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ண போகிறோம். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 3/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அதாவது குழம்பு மிளகாத்தூள். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நல்லா திக்காக வரணுங்கிறதுனால நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வரமிளகாய் 2 எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10 எடுத்துருக்கிறேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு பல் 10 எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இதுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன், அதாவது சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம வறுக்கிற பொருள் என்னங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சீரகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், ஏன்னா சீரகம் கரிஞ்சதுன்னா இந்த மிளகு குழம்புனோட டேஸ்ட் ஃபுல்லாகவே மாறிடும். அதனால் நம்ம சீரகம் கடைசியில் போட்டுக்கலாம். உளுந்து, வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, வரமிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். கூடவே நம்ம தேங்காயை வந்து ஒன்று தனியாகவும் அரைச்சி போடலாம், இது கூடயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். கடலைப்பருப்பு அதாவது உளுந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு அதாவது மல்லி விதை, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நிறையா விட்டுக்கலாம். இது வந்து 3 நாள் வந்து வெளியில் வச்சாலும் கெடாது, அதாவது 1 வாரம் வரைக்கும் கெடாது. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் கம்மியாக கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா கல்லுப்பு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து இந்த மிளகு குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது போதும், இந்த அளவுக்கு கொதிச்சதே போதும். ஆல்மோஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சுருக்கிறோம். கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இதில் இருக்கிறதுல வந்து சாதத்தை கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சுவையான மிளகு குழம்பு ரெடி.
நான் மிளகு குழம்பு எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்கலாதார். மற்றவர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவரே பெரியோர். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியோர் ஆவர்.